Today we are going to discuss about the exception to principle of natural justice. இன்று நாம் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற தலைப்பு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு விதிவிலக்குகள். பொதுவாக பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ற தலைப்பின் கீழ் இரண்டு பிரின்சிபலை நாம் அடாப்ட் செய்ய வேண்டும். ஒன்று ஆடி ஆல்ட்ரம் பாட்ரம், இன்னொன்று ஒன் ஷுட் நாட் பி தி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ். இந்த ஒன் ஷுட் நாட் பி தி ஜட்ஜ் ஆஃப் ஹிஸ் ஓன் கேஸ் என்பதிலே பயாஸ், பெக்குனரி பயாஸ், பர்சனல் பயாஸ் அண்ட் பயாஸ் டு த சப்ஜெக்ட் மேட்டர் ஆகியவை இருக்கக்கூடாது. இரண்டாவதாக ஒரு ஆடி ஆல்ட்ரம் பாட்ரம், அதாவது என்னென்றால் இந்த ஹியர் தி அதர் பார்ட்டி நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், ஹியரிங் கேட்க வேண்டும். அடுத்ததாக கவுன்சிலிங்க்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக அந்த என்ன குற்றம் செய்தார் என்றவற்றையும் எழுதி கொடுக்க, அவருக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதிலே பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பார்த்தோம். ஆனால் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸிலே நோட்டீஸ், ஹியரிங், இந்த பிரின்சிபல் எல்லாம் அடாப்ட் செய்ய வேண்டாம் சிலவற்றிற்கு என்ற தலைப்பின் கீழ் இன்று பார்க்கின்றோம். ஸோ எக்ஸ்க்ளூஷன் டு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸிலே, ஸோ வி நீட் நாட் அடாப்ட் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சச் எஸ் நோட்டீஸ், ஹியரிங். அது என்னவென்று பார்க்கின்றோம். வென் some of the actions which needed emergency, for that the principle of natural justice need not be adopted. That is noting, hearing not necessary. Second thing, when some of the things, statutory provisions are there for the exclusion of principle of natural justice, we need not adopt this the principle of natural justice. இவையெல்லாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் statutory, in statutory itself the provision is there for exclusion of natural justice. If these things are there, we need not adopt the principle of natural justice. So they are coming under exceptions. We are going to see one by one. Some of the during the first thing is Emergency Power Act 1934. In this the safety and security of the country is very much needed. For that, if the security and the safety of the nation is under threat, they need not go by the process of principle of natural justice. There no notice need be given and no hearing need be conducted. That is the first thing. So when the emergency is required, and that too safety and security of the country is at stake, when action is immediately required, during that time we need not adopt the principle of natural justice. One thing. Second, hearing excluded. The administration is in question of legislative nature. So suppose if the administration action is legislative nature, then principle of natural justice need not be followed. அதாவது நிர்வாகத்திலே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இன் கொஸ்டின் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவாக இருந்தால், லெஜிஸ்லேட்டிவ் சம்பந்தப்பட்டது இருந்தால், அதற்கு இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை நாம் அடாப்ட் செய்ய வேண்டியதில்லை. எங்கெல்லாம் அதாவது ஜுடிஷியல், குவாசி ஜுடிஷியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கிறதிலே நாம் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை பயன்படுத்துகின்றோம். இங்கே லெஜிஸ்லேட்டிவ் நேச்சராக இருப்பதால் நாம் இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை நாம் அதை எக்ஸம்ட் செய்கின்றோம், அதை விதிவிலக்கு தருகின்றோம். அடுத்தது கான்ஃபிடென்ஷியல். வென் some of the actions are to be taken immediately and it should be kept as secret, that should be kept as confidence, and such of those actions need not be heard and need not be given notice. That is called confidentiality. And the fourth thing is impracticability. So in what happened in Bihar, in university exam, there was mass copying in Bihar, and for that the circumstances needed for the re-examination. So immediately the order of re-examination was for fresh examination ordered immediately.
and such of those things need not be heard. The principle of natural justice need not be followed. அதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேணாம், ஹியரிங் கொடுக்க வேணாம். ஸோ வென் இம்ப்ராக்டிகபிலிட்டி ஆஃப் ஹேப்பன்ட், இந்த மாஸ் காப்பிங் பொழுது அவர்களை கூப்பிட்டு கேட்டு மாஸ் காப்பி நடந்ததா அல்லது அது தேவையில்லாத ஒன்று என்று, ஆகவே நாம் அந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சர்ஸை பயன்படுத்தவில்லை. தென் again legislative action, when the action is of legislative nature, the principle of natural justice need not be followed. Then academic evaluation, some of the things are academic evaluation. For that, suppose if the academic is taking some of the actions and that cannot be questioned because it is purely academic evaluation. For example, the evaluation of research nature and evaluation of the examination, and these things the principle of natural justice need not be followed. And contractual agreement, for a contractual agreement is that is right in personam, it is not right in rem, it is right in personam, that is in between parties. The contractual agreement is in between parties, that is right in personam. So for that, any dispute arises, that should be settled in between two parties. So there the principle of natural justice need not be followed. That is called contractual agreement. அதாவது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், ஒருவருக்கு ஒருவர் ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பொழுது இந்த அப்போ அக்ரிமெண்ட் இருக்கின்றது. ஆகவே இருவர் மட்டுமே அதனை செட்டில் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு நோட்டீஸ், ஹியரிங் அதெல்லாம் தேவையில்லை. பிரின்சிபல் ஆஃப் நேச்சர் need not be followed. That is contractual agreement. Then interdisciplinary action, some of the things in disciplinary action is required, some in the academic side or in some in administrative side. If disciplinary action is required, for that the principle of natural justice need not be followed. Then the next thing, government policy decision, some of the decisions of government policy decisions are of great importance. For that these things, the principle of natural justice need not be followed. Then if some of the public interest is to be taken into account, then the principle of natural justice need not be followed. So immediate action is required, some confiscation, some destroying of the rotten fish or rotten mutton, other things, if it is sold, and if action is immediately required, then for that the principle of natural justice need not be followed. That is called public interest. பொதுமக்களுக்கு ஒரு அந்த அவர்களுக்கான ஒரு ஆர்வமுள்ள செயலை செய்யும் பொழுது அது இம்மிடியேட்டாக செய்யும் பொழுது அதற்கு பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நம்ம அடாப்ட் செய்ய தேவையில்லை. And when no right of person is infringed, then the person right of person is not infringed, means everything goes in right manner, the right of person is not infringed. So there we need not adopt this principle of natural justice. ஆகவே இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பொதுவாக நாம் நோட்டீஸ், ஹியரிங் and right to counsel and what action is to be taken to be intimated to the accused person, these things are adopted in principle of natural justice, and that need not be followed when in some of the cases. For that thing we have discussed in these 11 points. So with this we end the exception to principle of natural justice. So the principle of natural justice இதனோடு அதாவது எக்ஸப்ஷன்ஸ் என்பது விதிவிலக்கு, நாம் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ செய்ய வேண்டாம் என்ற தலைப்பின் கீழ் இந்த தலைப்பு முடிகிறது.